ஆல், மாலபக்ஷமோட தேர்ட் டே இன்னைக்கு என்னோட மீல் பிளேட்டில் சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் ரைஸ் வித் பொடலங்காய் பொரிச்சு கூட்டும். அதோட ஃபுல் ரெசிபிக்கான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு கையளவுக்கு பைத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ப்ரெஷர் குக்கர்லேயே குக் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில்ஸ் குக் பண்ண விட்டுறேங்க. இந்த மீன் டைம் கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் காரத்துக்கு ஒரே ஒரு வத்த மிளகாய் ஆட் பண்ணுறேன். 2 பெரிய ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர் போன பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுற கோகோனட் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுதான் கூட்டுக்கு டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு தனியாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பும் பொடலங்காவும் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போது நான் சேம் குக்கரில் தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சீரகமும் கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்ச உடனே குக் பண்ணி வச்சுருக்கிற பருப்பும் பொடலங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பின்னாடியே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக ஒரு கொதி வந்தால் போதும், டெலிஷான பொடலங்காய் பொரிச்சு கூட்டு ரெடி டு சர்வ். இதுக்கு பக்காவான சைட் டிஷ் அப்படின்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான். சேப்பங்கிழங்காய் ஃபர்ஸ்ட்டு நல்லா தண்ணியில் அலசிக்கலாம். சேப்பங்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கான சேப்பங்கிழங்கு ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். அதோட தோல் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். பாயில் பண்ண சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே தின் பீசஸாக சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்குல ஒரு ஃபுல் ஸ்பூன் அரிசி மாவு, ஃபுல் ஸ்பூன் கடலை மாவும் நான் ஆட் பண்ணி கோட் பண்ணிடுறேன். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த அரிசி மாவும் கடலை மாவும் சேப்பங்கிழங்குல நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். 5 மினிட்ஸ்க்கு பிறகு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பும் கடுகும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் கோட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே பேனில் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை சிம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் கிறிஸ்பியாக உங்களுக்கு டர்ன் ஆகும். தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. மேக்ஸிமம் டைம் நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது சேப்பங்கிழங்கில் இருக்கிற கொழுப்பு தன்மை எல்லாமே போயிடும். கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை கூட்டோட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி காம்பினேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.